இல்லையாக்கண்ணே எல் இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும். ஓகே, நமக்கு என்ன தெரியுங்கன்னு இதிலிருந்து இது வரைக்கும் 16 அப்படின்னு தெரியும். ஸோ இங்கேருந்து இப்படி வச்சுக்கலாமாக்கண்ணே. ஓகே, அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் என்னென்னு தெரியுங்கன்னு 16 அப்படின்னு தெரியும். இதே அளவு இங்கே எடுத்துக்கலாம் இல்லையாக்கண்ணே. அதாவது இது சுற்றி வர பாதைக்குன்னு ரோடு போகுது அப்படின்னா உள்ள அந்த கார்டனுடைய எஜ்ஜிலிருந்து அப்படியே ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நின்னோம்னா அந்த லென்த் அதே தானே கண்ணு இருக்கும். அங்கே பாருங்க, இங்கேருந்து என்ன கண்ணு இருக்கும் 16 தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 16 அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது இதனுடைய வித்து எவ்வளோ கண்ணு சொல்லியிருந்தாங்க, டபிள்யூன்னு தெரியும். ஸோ அப்போ அதே மாதிரி இது என்ன கண்ணு, டபிள்யூ. ஓகேவா. அதே மாதிரி பாருங்கள், இந்த பாதை இதனுடைய அகலம் எவ்வளோக்குன்னு சொல்லியிருந்தாங்க, டபிள்யூ தான். ஸோ இங்கே டபிள்யூனா இங்கேயும் டபிள்யூ தான். அப்போ இந்த சுவர் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது நேருக்கு இந்த வால் நேர் இங்கே இவ்வளோ தூரம் என்ன கண்டிருக்கு, இங்கேயும் டபிள்யூ தான் இருக்குது இந்த ரோடனுடைய வித்து. அப்போ அதே தான் இங்கேயும் இல்லைக்குன்னு. அப்போ இது ஒரு டபிள்யூ. புரிஞ்சுங்களா. அப்போ இந்த டோட்டல் எல் என்னக்குன்னு ஒரு டபிள்யூ, ஒரு 16, ஒரு டபிள்யூ எல்லாம் ஆட் பண்ணால் கரெக்டாக வருமா. டபிள்யூ 16 ப்ளஸ் டபிள்யூ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த டோட்டல் எல். அப்போ என்னக்குன்னு சொல்லலாம், 16 ப்ளஸ் 2W அப்படின்னு சொல்லலாமா. புரிஞ்சுதுங்களா. ஓகே, அப்போ எல் எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு பாருங்கன்னு எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது 285 மீட்டர் ஸ்கொயர்டு. நம்ம எப்படி கண்ணு கால்குலேட் பண்ணுவோம், ஸ்பீட் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையாக்கண்ணா. வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைம் தான் வேரியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டைமை வச்சு தான் அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம டைம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த ஸ்பீடை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ எப்படி சொல்லலாம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு ஆயிருமாக்கண்ணே. அதாவது டைம் இங்கேருந்து டி இங்கே போயிடுச்சு, இங்கேருந்த ஸ்பீடு இங்கே வந்துடுச்சு இல்லையாக்கண்ணே. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டைம் அதாவது ஃபஸ்ட் எடுத்துக்கொண்ட நேரம் 90 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு என்ன கண்ணு இந்த டிஸ்டன்ஸு அதான் 90, ஸ்பீடு எவ்வளோ கண்ணு அதுதான் எக்ஸ். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 90 கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொண்ட நேரத்துக்கு அது எவ்வளோன்னு தெரியல, நான் T1 எடுத்துக்கிட்டோம். அந்த டைமுக்கு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு எக்ஸ் ஸ்பீடு எவ்வளோன்னு தெரில. ஓகேக்கா, இது ஒன்று ரெடி. அடுத்து இன்னொரு டைம் எடுத்துக்கிட்டு இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி அந்த ஜேர்னி நடந்திருக்குது, பயணம் வந்து நடந்திருக்குது. அப்போது எவ்வளோ கண்ணு டிஸ்டன்ஸு அதே 90 தான். ஆனால் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸு அதிகமாக போயிருக்குது இல்லையாக்கா. அதாவது எவ்வளோ ஸ்பீடில் போச்சுனே தெரில. ஆனால் அடுத்த தடவையில் வந்து அந்த ஸ்பீட்டை விட ஒரு 15 கிலோமீட்டர் சேர்த்து 1 ஹவருக்கு அதிகரிச்சிருக்குது இல்லையாக்கண்ணே. ஸோ அந்த ஸ்பீடோட ஒரு 15 கிலோமீட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் மாதிரி இல்லையா. ஓகே வைக்கண்ணே, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு போல் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இப்படி இருக்குமாக்கண்ணே. ஓகே, இப்படி ஒரு போல் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு இப்படி வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று. ஓகே வைக்கண்ணே. அடுத்தது இந்த டயாமீட்டர் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த டயாமீட்டர்லேருந்து 2 டோர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 டோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த போல்க்கும் இந்த டோருக்கு கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதில் இந்த டிஸ்டன்ஸு +4 இருக்கும். இங்கே ஒரு 5 இருக்குது அப்படின்னா 5 + 4 9 இருக்கும். புரிஞ்சுங்களா. ஸோ இங்கே இப்போ நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறோம், இங்கே x + 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேக்கா, அவ்வளோதான். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் 2 அளவுகள் எக்ஸும் x + 4 இருக்குது. வணக்கம், கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டு மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.12 பயிற்சி 3.12 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுகள் சார்ந்த கணக்குகளுக்கு தீர்வு காணுதல். இதில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் 4 இருக்குது. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி கணக்குகள் 9 இருக்குது. இந்த சம்முக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாங்கன்னு. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாமா. பாருங்கன்னு, ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் தலைகீழி அப்படின்னு என்னக்கன்னு, இப்போ ஒரு நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய
ஒரு நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கன்னு அதனுடைய தலைகீழி அப்படிங்கும்போது என்ன கண்டு போடுவீங்க 1/2 அப்படின்னு போடுவோம் இல்லையாக்கண்ணா. அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னக்கண்ணு 1/, ஓகேவா. அப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்னக்கண்ணு 1/x, ஓகேவா. இது ஒரு லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லிட்டேன், ஓகேவா. அடுத்ததுக்கண்ணு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல 3 மெத்தட் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த 3 மெத்தடு எப்படிலாம் போடலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் தனித்தனியாக ஒவ்வொரு மெத்தடை பற்றி கிளியராக நம்ம பார்த்துருப்போம் இல்லையாக்கண்ணே. அப்படி பார்க்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ நான் லைட்டாக சொல்கிறேன், அதுவே உங்களுக்கு நல்லா புரியும், ஓகே ஓகேண்ணா. ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த 3 மெத்தட்லையுமே சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆன்சர் எப்படி கண்ணு வரும், ஒரே மாதிரி வரும், ஓகே ஓகேண்ணா. அப்போ ஈக்குவேஷனும் ஒன்று தான், ஆன்சரும் ஒன்று தான், மெத்தடு மட்டும் 3, ஓகேவா. ஓகே, அது என்னென்ன மெத்தடுக்குன்னு ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, காரணிப்படுத்துதல் முறை, ஓகேவா. ரெண்டாவது கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், வர்க்க பூர்த்தி முறை. மூணாவது என்ன கண்ணு ஃபார்முலா மெத்தட், சூத்திர முறை, ஓகேவா. ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா பாருங்கள், ஈஸியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா. இதை ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, காரணிப்படுத்துதல் முறை, அதை வச்சு இப்போ நம்ம காரணிப்படுத்தி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்ணு, அதாவது நம்மளே 2 நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், அதே 2 நம்பரையும் ஆட் பண்ணாவோ இல்லை மைனஸ் பண்ணாவோ இந்த நம்பர் வரணும், அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட் இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் மல்டிப்ளையில் பிரிக்க முடியும், பெருக்கலை வைத்து பெருக்கல் அடிப்படையில் எப்படியெல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாமா. பாருங்கள், 6ஐ 1 × 6 அப்படின்னு சொல்லலாம் இல்லையாக்கண்ணா. அடுத்தது அதே 6ஐ 2 × 3 அப்படின்னு சொல்லலாம், ஓகே. நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை 2 நம்பராக பிரிக்கணும், மல்டிப்ளை வச்சு பிரிக்கணும், ஓகேவா. அடுத்தது அதே 6ஐ 3 × 2 அப்படின்னு பிரிக்கலாமா கண்ணு, ஓகே. அடுத்தது 6 × 1 அப்படின்னு பிரிக்கலாமா, ஓகே ஓகேண்ணா. 1 வச்சு பிரிக்கலாம், 2 வச்சு பிரிக்கலாம், 3 வச்சு பிரிக்கலாம், 4 வராது இல்லைங்கண்ணா. 4th டேபிளில் 6 வராது. அடுத்தது 6th டேபிள் தான், அப்போ 6 × 1 வச்சுக்கலாம். அடுத்தது 7, 8லாம் வராது, ஏன்னா நமக்கு நம்பரே 6 தான், ஓகேவா. அப்போது 6ஐ இந்த 4 காம்பினேஷனில் மட்டும்தான் பிரிக்க முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று தான், மல்டிப்ளை திருப்பி போட்டாலும் ஒரே மீனிங் தான் இல்லைங்கண்ணா. 2 × 3னாலும் 3 × 2னாலும் ஒன்று தான். ஸோ இது 2 1, அதே மாதிரி இது 2 1. அப்போ சொல்ல போனால் இந்த 2 தான் செலக்டட், புரிஞ்சுதாக்கண்ணே. அதாவது இதே மாதிரி தான் இருக்குது, இதுவும் இது 2 அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாடலுக்கு 1 எடுத்துக்கிட்டேன், இது 2க்கு 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 காம்பினேஷனில் பிரிக்கலாம். அடுத்தது என்ன கண்ணு, பிரிக்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதே 2 நம்பரை ஆட் பண்ணி பார்த்தா இது வருதான்னு பாருங்கள். அது என்ன கண்ணு, -5 வருமா பாருங்கள். 6 + 1 என்ன கண்ணு 7 தான் ஆகும், மைனஸ் பண்ணால் வேணால் 5 வரும். அப்படி வரும்போது எந்த நம்பருக்காவது ஒரு நம்பர் தான் மைனஸில் இருக்கணும் இல்லையாக்கண்ணே. இதில் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருந்தால் தான் நமக்கு -5 வரும் இல்லையா. ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா -1 -6 -7 ஆகிடும். ஏதாவது ஒரு நம்பர் தான் மைனஸில் இருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருந்துச்சுன்னா அதை 2 இன்ட்டு பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் வந்துடும், புரிஞ்சுதுங்களா. அப்போது இந்த காம்பினேஷன் எடுக்க முடியாது, ஓகேவா. அப்போ மைனஸ் பண்ணால் ஆன்சர் வருது, இருந்தாலும் மைனஸ் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் போட்டாகணும். அப்படி இருக்கும்போது அதை 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு -5 வேணால் வந்துடும். இன்ட்டு பண்ணும்போது +6 வராது, புரிஞ்சுதுங்களா. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 2 × 3 எடுத்துக்கலாம். 2 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6 கரெக்டாக வருது, ஆட் பண்ணும்போது 5 கரெக்டாக வருது. ஆனால் மைனஸ் மட்டும் வரல. அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கன்னு, 2 நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் 2 பாக்ஸ் போட்டுக்கிறேன். 2 பாக்ஸு இன்ட்டு பண்ணுறோம், அது 6 வரணும். அதே 2 பாக்ஸ் இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கேயும் போடணும். அதே 2 நம்பரையும் ஆட் பண்ணுறோம், அது -5 வரணும், புரிஞ்சுங்களா. அந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடியது 2 நம்பர் தான், அதை 2ஐயும் எடுத்து போட்டாச்சு. இதுக்கான தேவையான நம்பருக்காக நம்ம மல்டிப்ளையில் பிரித்து எடுத்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டோம், 2 × 3 அப்படின்ட்டு, ஓகேவா. அப்போ இங்கே 2 போடுங்க,
இங்கே 3 போடுங்க. 2 3s are 6 ஓகே. இங்கே 2 போடுங்க, இங்கே 3 போடுங்க. ஓகே 2 + 3 5 ஓகே. மைனஸ் எங்க? அப்போது மைனஸ் சேர்த்தாகணுமா? மைனஸ் எந்த நம்பருக்கு சேர்க்கலாம்? ஒரு நம்பருக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் வந்துடும். ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ 2 நம்பருக்குமே மைனஸ் சேர்த்திக்கலாம். பாருங்கள் -2 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 3 6 ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் சேர்த்துனா அதே நம்பர் தானே இந்த பாக்ஸ்லேயும் வரணும். ஸோ அதே மாதிரி பாருங்கள் -2வையும் -3யும் ஆட் பண்ணால் -5 வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் அங்கே 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 2 நம்பர் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை தூக்கி போட்டு அது எப்படிலாம் பிரிக்க முடியும்னு பார்த்துக்கணும். அப்படிலாம் பிரித்த நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ பார்க்கும்போது எக்ஸினுடைய கெழு, அதாவது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது கண்டிப்பாக ஒரு காம்பினேஷன் நான் 2 காம்பினேஷனுக்கு வரும். அந்த 2ல் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணால் போதும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இந்த 2 நம்பர் தான் -2வும் -3 தான் செலக்ட் ஆகி போச்சு. அவ்வளோதாங்கன்னு. எக்ஸ் -2 ஒரு காரணி, ஒரு ஃபேக்டர், எக்ஸ் -3 ஒரு ஃபேக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் -2 எக்ஸ் -3 2 மல்டிபிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 ஆர் x -3 ஈக்குவல் டு 0. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவதுக்குன்னு a × b ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது 2 நம்பர் இன்ட்டு பண்ணும்போது 0 ஆகுதுன்னா ஒன்றா a 0வாக இருக்கலாம் அல்லது b 0வாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த 2 நம்பரும் இன்ட்டு பண்ணும்போது 0 வருதுன்னா இது 0வாக இருக்கலாம் ஆர் இது 0வாக இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போ எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு? இந்த -2 இந்த பக்கம் போய் +2 ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த -3 அந்த பக்கம் போய் எக்ஸ் ஈக்குவல் டு +3 ஆகிடும். ஓகே. அப்போ என்ன கண்ணு வேல்யூவு? எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆர் இல்லைனா அண்டு. ரெண்டு வேல்யூமே அதுக்கு உகந்த வேல்யூ தான். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த 2ல் எதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் 0 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி வேணால் பார்க்கலாமாக்கன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். 2² -5 × 2 + 6 ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? 2² என்ன கண்ணு? 4 -5 × 2 10 + 6 பாருங்கண்ணு 4 6 ஒரு 10 இங்கே -10 என்னக்கண்ணு ஆன்சரு 0. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 3 போடுங்க பார்க்கலாம். 3² -5 × 3 + 6 ஈக்குவல் டு என்ன வருது? 3 3s are 9 -3 5s are 15 + 6. ஓகேவா? 9 + 6 என்ன கண்ணு? அது ஒரு 15 -15 என்ன கண்ணு ஆன்சரு 0. புரிஞ்சுங்களா? அப்போது நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன 0 கொடுத்துருந்தா 0 வரும், 1 கொடுத்துருந்தா 1 வரும். ஓகே. நாம் எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 0 கரெக்டாக வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ கரெக்டு. புரிஞ்சுதா கண்ணு? ஸோ இந்த மெத்தடில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தடுத்த 2 மெத்தடும் பார்த்துடலாமா கண்ணு? அதுக்கு முன்னாடி இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதனால் எக்ஸுக்கு 2 வேல்யூ, அதாவது எக்ஸ் பவர் என்ன இருக்குது கண்ணு? பெரிய பவரே 2 தான் இருக்குது. ஸோ நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதுவே எக்ஸு கியூப் இருந்துச்சுன்னா எத்தனை வேல்யூ கண்ணு கிடைக்கும்? 3 வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சரி வாங்க அடுத்த 2 மெத்தடும் பார்த்துடலாம். பாருங்கண்ணு, 2வது மெத்தடு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், வர்க்க பூர்த்தி முறை. இது எப்படின்னு பார்க்கலாமாக்கண்ணு? அதாவது அதே ஈக்குவேஷன் தான். என்னது? x² -5x + 6 = 0. அதே ஈக்குவேஷனை நமக்கு அதே ஆன்சர் 2 3 தான் வரணும். ஓகேவா? ஆனால் மெத்தட் மட்டும் வேறு. எதுக்காக அப்படின்னாக்கண்ணு, சில பேர்த்துக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது அந்த 2 நம்பரை சரியாக கண்டுபிடிக்க தெரியாது இல்லையாக்கண்ணு. எந்த 2 நம்பருக்கு வந்து இப்படி கரெக்டாக வரும், இந்த 6ம் இந்த -5ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட முடியாது. எல்லா குழந்தைகளும் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையாக்கண்ணே. ஸோ அவங்களுக்கு தேவையாக எக்ஸ்ட்ரா நீங்களாம் ஒரு நம்பரை கண்டுபிடிக்க வேண்டாம். இருக்கிற ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பரையே வச்சு கால்குலேஷன் பண்ணி கூட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். இது பாருங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு அதை விட டஃப்பாகவும் தோணும், சில பேர்த்துக்கு ஈஸியாகவும் தோணும். ஓகே. நம்மளால் நம்பர் கண்டுபிடிக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது புதுசாக நீங்கள்
நம்பர் கண்டுபிடிக்க வேண்டாம், இதை வச்சே போடலாம் அப்படிங்கும்போது ஈஸியாக படும். இல்லை அது எனக்கு ஈஸி அப்படிங்கும்போது இது ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தோணும். ஓகேவா கண்ணு? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, கான்ஸ்டன்ட், அதாவது அந்த லாஸ்ட்டு இருக்கக்கூடிய மாறிலி இருக்கு இல்லையாக்கன்னா அதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும், x² மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த +6 அந்த பக்கம் போயிட்டு -6 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? கான்ஸ்டன்ட் டேர்மை ஃபஸ்ட்டு அந்த சைடு கொண்டு போயிருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது எக்ஸு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன இருக்குது, -5 இருக்குது. அந்த -5 மைனஸ் விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். 5ன்னு எடுத்தால் ஓகே. கேட்கணும், மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? அப்போது 5, அந்த 5 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா? பாருங்கள், x² மைனஸ் 5x அது இங்கே இருக்குது. அது கூட இந்த 5/2 த ஹோல் ஸ்கொயர்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கமும் ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா? -6 ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர்டு. புரிஞ்சுதா கண்ணு? இப்போ கால்குலேஷன் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ வந்துடும். எந்த ஒரு புதிய நம்பரையும் நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் இதில் வந்து கால்குலேஷன் மிஸ்டேக்கெல்லாம் போட தெரியணும். ஓகேவா? சரி வாங்க போட்டு பார்க்கலாம். x² மைனஸ் 5x ஸ்கொயர் பண்ணுங்க கண்ணு. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா? ஸோ இது கூட பண்ண வேண்டியதில்லை கண்ணு. பாருங்கள், இது கூட தேவையில்லை. இதை அப்படியே இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்கன்னு. x² மைனஸ் 2 இன்ட்டு x இன்ட்டு 5/2 அப்படின்னு பண்ணிவிட்டு 5/2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு பண்ணுறேன். என்ன கண்ணு பண்ணேன், -5x -2 இன்ட்டு x இன்ட்டு 5/2ன்னு போட்டிருக்கிறேன். இதை பாருங்கள், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டா -5x வருதா கண்ணு? ஸோ -5xை தான் ஒரு 2ஆல் இன்ட்டு பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? எதுக்காக அப்படி பண்ணினேன் பாருங்கள், a² இது b² மைனஸ் 2ab வருதா கண்ணு? a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² இல்லையா கண்ணு? bங்கிறது 5/2 ஹோல் ஸ்கொயர்டு. இங்கேயும் b 5/2, இங்கே a எக்ஸாக இருக்குது. ஓகே கண்ணு? இங்கேருந்து எக்ஸுக்கு a வந்து எக்ஸாக இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே a எக்ஸாக இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது, a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² அப்படிங்கிற ஃபார்மில் வந்துருச்சா கண்ணு? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்டு, a மைனஸ் b 5/2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? அடுத்தது இந்த சைடு என்ன கண்டிருக்குது, -6 ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த பக்கம் வெறும் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். -6 ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு, ஸோ 25, கீழே வந்து 2 ஸ்கொயர்டு, அது 4. ஓகே ஓகேண்ணா? அதாவது a/b த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a²/b² அப்படின்னு நமக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் அதாவதுக்கண்ணு இது 3வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிருந்தங்கன்னு. 2வது ஸ்டெப்பில் இந்த எக்ஸு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 3வது ஸ்டெப்பில் ஏதா ஒரு ஐடென்டிட்டிக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகேண்ணா? அதுவே இந்த நம்பர் இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டிக்கு மேட்சாக இருக்கும். அது நீங்கள் இப்படி போட்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு. கண்டிப்பாக எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாவே டைரெக்டாக ஒன்றா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்டு இல்லைனா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டுக்கு மேட்சாக வந்துடும். ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருந்துன்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்டு. புரிஞ்சுதுங்களாக்கண்ணே? ஓகேவா? ஓகே,
அடுத்து பாருங்கள் இந்த பக்கம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஐடென்டிட்டிக்கு மேட்ச் பண்ணிட்டோமா, அதுக்கடுத்து எல்சிஎம். இந்த பக்கம் வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ ஒரு 4 தான் எல்சிஎம் எடுக்க முடியும். எடுத்தாச்சு. இங்கே டினாமினேட்டர் ஒன்றுமே கிடையாது. ஸோ 4 இன்ட்டு பண்ணிக்கலாம். 6 4s are 24, மைனஸ் இருக்கனால -24 + 25. ஓகேவா, இது என்ன கண்ணாகும், ப்ளஸில் 25 இருக்குது, மைனஸில் 24 இருக்குது. அப்போது 1/4. ஓகேவா, இந்த பக்கம்ன்றது x - 5/2 the whole squared. இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் எடுக்கிறேன். அதாவது ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் போகணும் அப்படின்றதுக்காக ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் என்னவாகுங்க, x - 5/2 அப்படின்னு ஆகிடும். இங்கே ரூட் எடுக்கும்போது +or-√1/4 அப்படின்னு வரும். ஓகே, இந்த மெத்தடை பற்றியான ஃபுல் எக்ஸசைஸ் வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் இருந்து ரூட் எடுக்கும்போது அந்த சைடுக்கு +or- போட்டுக்கணும். ஓகேவாக்கண்ணே, அடுத்தது ரூட் எடுக்கலாமா, மேலே அதாவது ரூட்டும் அதே மாதிரி தாங்கன்னு √a/b அப்படின்னா √a/√b. ஓகேவா, ஹோல் ரூட்டாக இருக்கிறத மேலேங்கிலையும் பிரிச்சுக்கலாம். எப்படி டிவைடில் இருந்துச்சுன்னா. அப்போ என்ன ஆகும், +or-√1 √4. ரூட் எடுத்திங்கன்னா 1 ரூட் எடுத்தால் 1 தான் வரும், 4 ரூட் எடுத்தால் 2 வரும். ஓகேவா, அப்போ என்ன கண்ணு, x - 5/2 is equal to +or-1/2. அவ்வளோதாங்கண்ணே. இப்போது ப்ளஸ் வேல்யூக்கு ஒன்று மைனஸ் வேல்யூக்கு ஒன்று ஈக்குவல் பண்ண ஆன்சர் வந்துடும். x - 5/2 is equal to +1/2 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். x - 5/2 இஸ் ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேவா, ப்ளஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5/2 அந்த சைடு கொண்டு போங்க. அங்கே ஆல்ரெடி 1/2 இருக்குது. இந்த -5/2 அந்த பக்கம் போனால் +5/2 ஆகிடும். அடுத்தது 2 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா மேலே 1 + 5 வரும். தட் இஸ் 6. அப்போது 6/2 எனக்கு ஆன்சரு 3. ஓகேவா, ஒரு ஆன்சர் 3 கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது இங்கே எக்ஸை வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி 1/2 இருக்குது. இந்த -5/2 அந்த பக்கம் போனால் +5/2. இங்கேயும் 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 சாரி கண்ணு, இங்கே இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா கண்ணு, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா, அப்போது பாருங்கள் -1 + 5. அடுத்தது 4/2 -1 + 5 இல்லையா, அது என்னவாகும் +4 ஆகிடும். 4/2 ஆன்சர் 2. x = 2. அதே வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கண்ணே 2 3மே கிடச்சிருக்குது. ஆனால் மெத்தடு மட்டும் வேறு. இதுவும் ஈஸி தான் கண்ணு. ஃபஸ்ட்லேருந்து 1 டைம் சொல்கிறேன் பாருங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி 2 பக்கம் ஆட் பண்ணுங்கன்னு. அதுக்கு அடுத்தது அது ஒரு ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த ஐடென்டிட்டி போட்டுடுங்க. அடுத்து இந்த பக்கம் கால்குலேஷனை மட்டும் போட்டால் போதும். அதுக்கு ரூட் எடுத்துட்டிங்கன்னா போதும். அது +or- மறக்காமல் போட்டுக்குங்க. ஸோ ப்ளஸ் ஒரு வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க, மைனஸ் ஒரு வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக எந்த ஒரு நம்பரையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஓகேவா கடை? ஓகே, இதை விட இன்னொரு மெத்தட் இருக்குது கண்ணா. அது இதை விட ஈஸி. அதாவது ஃபார்முலா மெத்தட். அதுலேயும் இதே ஆன்சர் வருதான்னு பார்த்துடலாமா? ரெடியாக கண்ணு பாருங்கள். ஃபார்முலா மெத்தட், சூத்திர முறை, ஈக்குவேஷன் அதே தான். x² - 5x + 6 = 0. ஓகேவா, இப்போ என்ன கண்ணு பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கணும். ஃபார்முலா என்ன, -b +or- -b² - 4ac/2a அப்படிங்கிறது ஃபார்முலா. எதுக்கு, எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -b +or- -√b² - 4ac/2a. ஓகேவா கண்ணே? ஓகே, இதில் எங்கே ஏ இருக்குது, எங்கே பி இருக்குது, எங்கே சி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா கண்ணு? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க கேட்பீங்க. ஓகேவா, ஸோ அது வேறு எதுவும் இல்லை கண்ணு. x² பக்கத்தில் தான் ஏ இருக்குது, எக்ஸுக்கு பக்கத்தில் தான் பி இருக்குது, இங்கே கான்ஸ்டண்ட்டாக சி இருக்குது. ஓகேவா, அப்போ x² பக்கத்தில் என்ன கண்டிருக்குது, 1 தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது A1. எக்ஸு பக்கத்தில் என்ன இருக்குது, -5 இருக்குது. அப்போது பி என்ன கண்ணு, -5. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கண்டிருக்குது, 6 இருக்குது. அதுதான் சி. கான்ஸ்டன்ட்டு சி, அது கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லையா கண்ணு? அப்போது அது என்ன கண்ணு, 6. புரிஞ்சுங்களா? இந்த ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள்,
மைனஸ் பி என்னக்கன்னு அது ஒரு -5. அப்போ அப்படி போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது போக பிலேயே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே, அப்போ மைனஸ் ஆஃப் -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ட் -5 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac 4 இன்ட்டு a எனக்குன்னு 1 அது இன்ட்டு c எனக்குன்னு 6. ஓகேவா, டிவைடட் பை 2a 2 இன்ட்டு a என்ன 1. ஓகேவா, அடுத்து பாருங்கள் மைனஸ் இன்ட்டு -5 அது என்ன கண்ணாயிரும் +5 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -5 த ஹோல் ஸ்கொயர்டு. மைனஸை ஸ்கொயர்டு பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், 5 ஸ்கொயர்டு பண்ணால் 25 மைனஸ் இது இன்ட்டு பண்ணுங்கள் 4 6 ஆர் 24 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2. அடுத்தது 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 minus 25 minus 24 என்ன கண்ணு 1. ஸோ ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. அடுத்து பாருங்க கண்ணு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட் எடுத்தால் 1 தான் டிவைடட் பை 2. அவ்வளோதாங்கண்ணு, இதுதான் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 1/2ங்கிறது ஒரு ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1/2 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ப்ளஸ் 1/2 இது மைனஸ் 1/2. ப்ளஸ் ஆர் மைனஸுங்க இருக்கு இல்லையா, ஸோ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூ. ப்ளஸில் ஒரு வேல்யூனா 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. மைனஸில் போகும்போது 5 மைனஸ் 1 4 4/2 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அதே ரெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. புரிஞ்சாக்கண்ணே, இதுவும் ஈஸி தான். இது ஃபார்முலா மெத்தட். ஏபிசி அப்படிங்கிறது ஈக்குவேஷனுக்குள்ளேயே இருக்கும், எடுத்து எழுதுனா மட்டும் போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனா போதும், அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் தானாக வந்துடும். புரிஞ்சாக்கண்ணே, இந்த 3 மெத்தடில் எது ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சம் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு exercise 3.12. If the difference between a number and its reciprocal is 24/5, find the number. என்ன கண்டு சேர்க்குறாங்க, அதாவது டிஃப்ரென்ஸ்னால் என்ன கண்டு மீனிங்கு மைனஸ். ஓகே, செப்பரேட் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆடுன்னு கொடுத்துருந்தா ஆடு அது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மல்டிப்ளை கூட சில டைமில் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அப்போது 2 நம்பருக்கு நடுவில் மைனஸ் பண்ணணும். எந்த நம்பரு, என் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் அதனுடைய ரெசிப்ரோக்கல். புரிஞ்சாக்க நான் ஒரு நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கலையும் மைனஸ் பண்ணினா 24/5 அப்படின்னு வருதுன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு பயிற்சி 3.12. ஃபஸ்ட்டு முதல் கணக்கு, ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம். வித்தியாசம் என்ன கண்ணு பண்ணணும், ரெண்டையும் கழிக்கணும். ஓகேவா, வித்தியாசங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஓகேக்கண்ணா, அப்படி பண்ணும்போது அது என்ன வருது அப்படின்னா 24/5 அப்படின்னு வருது. எனில் அந்த எண்ணை காண்க. ஏதாவது ஒரு எண்ணும் மற்றும் அதன் தலைகீழி, அதனோட தலைகீழி. இப்போ 2 அப்படின்னா இன்னொன்று வந்து 1/2. புரிஞ்சுங்களா, 5 அப்படின்னா 1/5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 24/5ன்னு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டாங்க. அந்த 2 நம்பர் என்ன, இல்லைன்னா அந்த ஒரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதனோட தலைகீழி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, சொல்யூஷன் தீர்வு. லெட் என் நம்பர் பி எக்ஸ், ஒரு எண் எக்ஸ் என்க. இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 1/x, அதன் தலைகீழி 1/x என்க. அடுத்து என்ன சொன்னாங்க, டிஃப்ரென்ஸ் வித்தியாசம்னு சொன்னாங்க. அப்படின்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 24/5 வரணும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேவாக்கண்ணே, அடுத்தது இந்த சைடு எல்சிஎம் எடுக்கிறோம். அது எக்ஸ் எல்சிஎம்மாக எடுக்கும்போது இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லாதனால அந்த எக்ஸ் மேலே போய் இன்ட்டாகி x² ஆகிடுச்சு. மைனஸ் இந்த 1 மட்டும் அப்படியே வந்துருச்சு. ஈக்குவல் டு 24/5. ஓகேவா, அடுத்தது இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இப்படி மேலே போய் 24 கூட மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த 5 இந்த பக்கம் வரும்போது இங்கே டிவைட் இருக்கிறது இந்த பக்கம் வந்து இந்த x² - 1 கூட மல்டிப்ளை ஆகும். புரிஞ்சாக்கா, இது வந்து இங்கே இது கூட மல்டிப்ளை ஆகிடுச்சு, இது போய் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடுச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையாக்கண்ணே. ஆனால் பட் நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம். எதனால் இந்த நம்பர் மேலே போகுது
அதே மாதிரி இதுக்கும் கீழே இருக்க நம்பர் எதனால் அங்கே மேலே போகுதுன்னு யோசிச்சுக்கணும். அதாவது டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைல ஆகும் இல்லையாக்கண்ணா, அவ்வளோதான். அடுத்தது இந்த 5 உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிறோம். 5 into x squared 5x squared 5 into minus 1 minus 5. அடுத்தது 24 into x 24x. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 24 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 5x squared minus 24x ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ மைனஸ் 24x அடுத்தது இந்த மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்துக்கிறேன். பாருங்கன்னு நமக்கு என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். அதே மாதிரி அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்கண்ணா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இது கூட இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த முடிவு பண்ணணும். ஓகேங்கண்ணா. அப்போது 5 into minus 5 ஃபஸ்ட் என்ன கண்ணு 5 into minus 5 அது என்ன கண்ணு minus 25. ஸோ இதைத்தான் மல்டிப்ளை பண்ணால் 2 நம்பராக வருது இல்லையா கண்ணா, அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் தான் வரணும், இந்த வெறும் 5 கிடையாது. ஓகே கண்ணா. அப்போது minus 25 வர மாதிரி 2 நம்பர் எடுக்கணும். அதை 2 இன்ட்டு பண்ணும்போது minus 25 வரணும். புரிஞ்சுதாக்கண்ணே. இங்கே கோபிசியன்ட் இல்லை, அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன நம்பராக ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நம்பர் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் இது கூட இன்ட்டு பண்ணி தான் அந்த நம்பரை முடிவு பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தா அது -25. ஓகே, இப்போ எந்த 2 நம்பரை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா அது 2 இன்ட்டு பண்ணும்போது -25 வரும். அதே மாதிரி அதை 2 ஆட் பண்ணும்போது -24 வரும். அப்படின்னு பார்த்தா 1 எடுத்துக்கலாம், இன்னொன்று -25 எடுத்துக்கலாம். 1 into -25 -25 1 ப்ளஸ் -25 -24. புரிஞ்சாக்கண்ணே. 25 மைனஸில் இருக்குது, இந்த 1 ப்ளஸ் பண்ணும்போது என்னவாயிரும் -24 கிடச்சிரும். ஸோ இந்த நம்பருக்கு கரெக்டாக வருது, இந்த நம்பருக்கும் கரெக்டாக வருது. ஸோ இது 2 தான் அந்த ஃபேக்டருக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி தான் பிரிக்கணும் இல்லையாக்க. நாங்கள் எக்ஸ் பக்கத்தில் எதுவும் இல்லாதனால அப்படியே டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை போட்டோம். இப்போ அதை எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த 5x ஸ்கொயர்டு அப்படியே போட்டுக்குங்க. இந்த -24x இருக்குல்ல கண்ணு, அதை -24x இருக்குல்ல, அதை 1x -25x அப்படின்னு பிரிக்கணும். கரெக்டாக வரும் பாருங்கள். -24xை எக்ஸ் அதாவது 1x -24x கரெக்டாக தானே கண்ணு. இங்கே -24 இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா -24x வரும். 25ல் 1 போனால் 24x வரும் இல்லையா கண்ணு. ஸோ இது இருக்கக்கூடிய இடத்துல இது 2ஐயும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே பாருங்கள். 5x ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த நம்பருக்கு பதிலாக இந்த 2 நம்பரையும் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த 5 இருக்குது ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்தது 2 டேர்மாக எடுத்துக்கிட்டு காமன் ஃபேக்டர் எடுத்து வெளியே போடணும். ஓகே கண்ணு. இதில் பாருங்கள் 5x ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. என்ன கண்ணு காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் எடுத்து வெளியே போட்டாச்சு. வெளியே போட்டோம் அப்படின்னா இங்கே 5x ஸ்கொயரில் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா மீதி 5x இருக்கும் இல்லையா கண்ணு. அடுத்தது இந்த எக்ஸில் அந்த எக்ஸே வெளியே போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். ஸோ 5x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸில் எக்ஸ் போக மீதி 5x ப்ளஸ் 1 இல்லையா. எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 1 போட்டுக்கணும், 0 போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கன்னு. 25x இங்கே ஒரு 5 இருக்குது, 5 இருக்குது, இங்கே 25x இருக்குது. அதே மாதிரி ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு -5ஐ வெளியே எடுத்துடலாம். -5 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே மீதி 5x வந்துடும். அதே மாதிரி மைனஸே வெளியே வந்துச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் வந்துடும், 5ம் வெளியே வந்துச்சு, இங்கே 1 வந்துடும் இல்லையா. நம்ம இங்கே எடுத்தது தப்பாக இருக்குமோ அப்படின்னா மறுபடியும் உள்ளே இன்ட்டு பண்ணி பாருங்கள், இந்த 2 டேர்மும் வரணும். ஓகேவா? அப்போது -5 into 5x -25x -5 into 1 -5 கரெக்டாக வருதா கண்ணு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் பார்க்கணும். இது 2ல் காமன் என்னென்னு பாருங்கன்னு. இந்த ப்ராக்கெட்டே காமனாக இருக்குதா பாருங்கள், இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுடுங்க. அது போட்டிங்கன்னா இந்த டேர்மில் இந்த ப்ராக்கெட் போக மீதி எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்மில் இந்த ப்ராக்கெட் போக மீதி -5 தான் இருக்குது. ஓகேவா?
அப்போது எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இப்போ பாருங்கன்னு 2 ஃபேக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2 ஃபேக்டர் ஈக்குவல் டு 0னா இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போது 5x plus 1 equal to 0 or x minus 5 equal to 0. 5x plus 1 equal to 0 na 5x equal to 1 அந்த பக்கம் போய் minus 1 ஆயிடும். 5x minus 5 equal to 0 na x equal to 5 அந்த பக்கம் போய் 5 ஆயிடும். அடுத்தது இங்கே x வேல்யூ வேணும். ஸோ இதை 5 கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். x equal to minus 1 by 5. இன்னொரு x எனக்கு என்ன? x equal to 5. அடுத்தது இது என்ன கணக்கு கேட்டிருந்தாங்க? ஒரு நம்பரும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரெண்டுமே சரியாக வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5ஆக இருந்தாலும், அதாவது ஒரு நம்பர் 5ஆக இருந்தாலும் மைனஸ் அதனோட ரெசிப்ரோக்கல், அதனுடைய தலைகீழி -5, இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் 24/5 தான் வரும். இல்லை இதையே எக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுவே அந்த ஒரு நம்பர் அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு நம்பர் அப்படிங்கும்போது அதிலிருந்து மைனஸ் பண்ணக்கூடியது இதனுடைய ரெசிப்ரோக்கல், -5ஓட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும்போது அது 5 ஆகிடும். அதே மாதிரி மைனஸும் வரும். ஸோ இல்லையா கண்ணு, -5ஓட ரெசிப்ரோக்கல் என்ன கண்ணு? -5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தாலும் 24/5 வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ என்ன எழுதலாம்? அந்த நம்பர் இஸ் -1/5 ஆர் 5. அந்த எண் -1/1 டிவைட் பை 1/5 அல்லது 5. புரிஞ்சுதுங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. புக்கில் பாருங்க சம்ம. A garden measuring 12 meter by 16 meter into have a pedestrian pathway that is W meters with installed all the way around so that it increases the total area to 285 meters squared. What is the width of the pathway? என்னக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கார்டன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா 12 மீட்டர் 16 மீட்டரு. அடுத்து வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வே, அதாவது அந்த கார்டனை சுற்றி ஒரு பாத்வே போகிறதா சொல்கிறாங்க. அதனுடைய வித்து என்னன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்வேவும் இந்த கார்டனும் சேர்த்து டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 285 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பாத்வேனுடைய வித்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு அகலம் இருந்தால், இந்த கார்டன் இவ்வளவு நீள அகலம் இருக்கும்போது அந்த பாத்வே எவ்வளோ இருந்தால் டோட்டல் ஏரியா இதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு 2வது கணக்கு. 12 மீட்டர் பெருக்கல் 16 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி W மீட்டர் அகலமுள்ள நடைபாதை அமைக்கப்படும் போது அதன் மொத்த பரப்பு 285 சதுர மீட்டராக அதிகரிக்கிறது. நடைபாதையின் அகலத்தை கணக்கிடுக. அதே தாங்கன்னு நீள அகலம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பூங்காவுக்கு. அந்த பூங்காவை சுற்றி ஒரு நடைபாதை அமைக்கிறாங்க. அது எவ்வளோ அகலம்னு சொல்லலை, ஆனால் வந்து டபிள்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டபிள்யூ அகலமுள்ள அந்த பாதையை அமைச்சதுக்கப்புறம் டோட்டல் அதனுடைய ஏரியா, அதனுடைய பரப்பு பார்த்தா 285 வருது. அப்படின்னா இந்த நீள அகலத்துக்கு அந்த கார்டனுடைய பரப்பு என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் பரப்பும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு நீங்கள் அந்த டபிள்யூ, அந்த அந்த சுற்றி வரக்கூடிய பாதையின் அகலத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஈஸி தாங்கன்னு. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கன்னு, சொல்யூஷன் தீர்வு. அவங்க கொடுத்த கணக்குக்கான டயக்ராம் போட்டாச்சுக்கன்னு பாருங்கள். அவங்க சொன்ன இந்த கார்டன் பூங்கா பார்த்திங்கன்னா நீளம் வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம் இல்லையாக்கன்னு. இப்போ இது 16ன்னு எடுத்துக்கிட்டேன், இது 12ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையாக்கன்னு. ஒன்று வந்து 16, ஒன்று 12ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எப்படியாலும் எடுத்துக்கலாம். நான் அது வந்து ரெக்டாங்கிள் செவ்வக வடிவம் அப்படின்னு சொன்னதுனால லென்த்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 12 எடுத்துக்கிட்டேன். ஓகேக்கண்ணா. இது 16 ஆகவும் இது 12 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி எடுத்தாலும்
எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். நீங்கள் இதை 12 எடுத்து அதை 16 எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் கண்ணு வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன கண்ணு சொல்லியிருந்தாங்க, இது 16 சொல்லியிருந்தாங்க, இது 12ன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து சுற்றி வரக்கூடிய அந்த பெடஸ்ட்ரியன் பாத்வே வந்து அதனுடைய வித்து வந்து டபிள்யூன்னு சொல்லியிருந்தாங்க. சுற்றி வரக்கூடிய நடைபாதையின் அகலம் என்ன கண்ணு சொல்லியிருந்தாங்க, டபிள்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 4 பக்கமும் டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டேன். பாருங்கள், இந்த இடத்துலையும் அகலம் டபிள்யூ தான் வரும், இந்த இடத்துலையும் அதே மாதிரி டபிள்யூ அகலம் தான் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித் டபிள்யூ தான் இருக்கும், இந்த பக்கமும் அதே தான் இருக்கும். இல்லையா, மாற்றமே இருக்காது. சுற்றிலுமே வரக்கூடிய அந்த நடைபாதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டபிள்யூ தான் வந்து அதனுடைய அகலமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது டோட்டல் ஏரியா 285 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் ஏரியான்னு என்னக்கன்னு, அதாவது இந்த அளவுக்கு லென்த்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்துமே சாரி கண்ணு, இந்த லென்த்தும் இந்த சைடு இங்கிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரெத்து இல்லையாக்கன்னு இதனுடைய பிரெத்தும் சேர்த்துனா இந்த எல்லும் இந்த பியும் மல்டிப்ளை பண்ணுனா பாருங்கள், இந்த எல்லும் இந்த பியும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 285 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையாக்கண்ணே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லென்த்து எல் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த நம்பர் அதாவது 285 ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கிடச்சிரும் எல்லா வேல்யூமே. ஓகே, ஓகே, இப்போ இது லென்த்து இல்லையாக்கன்னு எல் எதிலிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும். ஓகே, நமக்கு என்ன தெரியுங்கன்னு இதிலிருந்து இது வரைக்கும் 16 அப்படின்னு தெரியும். ஸோ இங்கேருந்து இப்படி வச்சுக்கலாமாக்கன்னு. ஓகே, அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் என்னென்னு தெரியுங்கன்னு 16 அப்படின்னு தெரியும். இதே அளவு இங்கே எடுத்துக்கலாம் இல்லையாக்கண்ணே. அதாவது இது சுற்றி வர பாதைக்குன்னு ரோடு போகுது அப்படின்னா உள்ள அந்த கார்டனுடைய எஜ்ஜிலிருந்து அப்படியே ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நின்னோம்னா அந்த லென்த் அதே தானே கண்ணு இருக்கும். அங்கே பாருங்க, இங்கேருந்து என்ன கண்ணு இருக்கும், 16 தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 16 அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது இதனுடைய வித்து எவ்வளோ கண்ணு சொல்லியிருந்தாங்க, டபிள்யூன்னு தெரியும். ஸோ அப்போ அதே மாதிரி இது என்ன கண்ணு, டபிள்யூ. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இந்த பாதை இதனுடைய அகலம் எவ்வளோக்குன்னு சொல்லியிருந்தாங்க, டபிள்யூ தான். ஸோ இங்கே டபிள்யூனா இங்கேயும் டபிள்யூ தான். அப்போ இந்த சுவர் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது நேருக்கு இந்த வால் நேர் இங்கே இவ்வளோ தூரம் என்ன கண்டிருக்கு, இங்கேயும் டபிள்யூ தான் இருக்குது இந்த ரோடனுடைய வித்து. அப்போ அதே தான் இங்கேயும் இல்லைக்குன்னு. அப்போ இது ஒரு டபிள்யூ. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த டோட்டல் எல் என்னக்குன்னு ஒரு டபிள்யூ, ஒரு 16, ஒரு டபிள்யூ எல்லாம் ஆட் பண்ணால் கரெக்டாக வருமா, டபிள்யூ 16 ப்ளஸ் டபிள்யூ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த டோட்டல் எல். அப்போ என்னக்குன்னு சொல்லலாம், 16 + 2W அப்படின்னு சொல்லலாமா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ எல் எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு பாருங்கன்னு எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது 285 மீட்டர் ஸ்கொயர்டு. எல் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு 16, டபிள்யூன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டபிள்யூ 16 + 2W. புரிஞ்சுதுங்களா கண்ணு? ஓகே, அடுத்து பிரெத்து அதே மாதிரி தான் கண்ணு. இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு கண் தெரியும் நமக்கு, 12ன்னு தெரியும். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். அதே மாதிரி ரோட்டுக்கு இந்த பக்கமும் அதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக 12 தான் இருக்கும் இல்லையா கண்ணு. இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் 12, அது நேராக இங்கே வந்து நின்னோம்னாலும் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன கண்ணு வரும், 12 தான் வரும் இல்லையா கண்ணு. ஓகே, அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பாத் வந்து இந்த இடத்துல அதே மாதிரி என்ன கண்ணு இருக்கும், இந்த வித்து வந்து டபிள்யூ தான் இல்லையா கண்ணு. இங்கேயும் அதே அளவு தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த ரோட்டினுடைய இந்த பாதை இந்த பாத்வேனுடைய அகலம் என்ன கண்ணு, டபிள்யூ தான். புரிஞ்சுங்களா? அப்போ இது வரைக்கும் 12, அப்போ இங்கே ஒரு டபிள்யூ. புரிஞ்சுதா கண்ணு? அதே மாதிரி தான் இந்த சைடு அதே மாதிரி ஒரு டபிள்யூ வருமா கண்ணு. ஓகே, அப்போது இங்கே 12, அங்கே ஒரு டபிள்யூ, இங்கே ஒரு டபிள்யூ. அப்போது பி என்ன கண்ணு சொல்லலாம், பி ஈக்குவல் டு 12 + W இன்னொரு W. ஓகேவா? ஈக்குவல் டு 12 + 2W. புரிஞ்சுதுங்களா? இப்போ லென்த்தும் பிரெத்தும் கிளியர் ஆகிடுச்சாக்கண்ணா. ஓகே, இப்போ இந்த எல்லும் இந்த பி வேல்யூ எடுத்து இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கண்ணே, இது எல், இது பி. அதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் தான் அவங்க டோட்டல் ஏரியா என்னன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாமா? பாருங்கள், 16 × 12 அது என்னக்கண்ணு, 192. அடுத்தது 16 பாருங்கன்னு, ஃபஸ்ட்டு 16 × 12 192. அடுத்தது 16 × 2W 32W.
2 into 2w into 12 24w 2w into 2w 4w squared ஓகேவா that is equal to 285 அடுத்து பாருங்கன்னு இங்கே ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் டேர்ம் இருக்குது ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம் அடுத்து இங்கே ஒரு 32w இருக்குது இங்கே 24w இருக்குது ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 56w கிடைச்சிரும் அடுத்து இது ஒரு நம்பர் ஸோ இந்த நம்பர் அந்த சைடு கொண்டு போயிருங்கன்னு 285 minus 192 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 93 கிடைக்கும் அது ப்ளஸில் கிடைக்கும் ஸோ அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும் ஓகே அப்போ 4w ஸ்கொயர் ப்ளஸ் 56w மைனஸ் 93 இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கன்னு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அதாவது எக்ஸ் டேர்ம் இதில் வந்து டபிள்யூ டேர்ம் இல்லைக்கா இது வந்து டபிள்யூ ஸ்கொயர் டேர்மு இது டபிள்யூ டேர்மு இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஓகேக்கண்ணா ஓகே இதில் வந்து அந்த எக்ஸ் டேர்மான டபிள்யூ டேர்ம் எடுத்து ரெண்டால் டிவைட் பண்ணி ரெண்டு சைடு ஆட் பண்ணுவோம் இல்லையாக்கண்ணே ரெண்டால் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுவோம் இல்லையா கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடு அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த டபிள்யூ ஸ்கொயர்டு கிட்ட அதாவது ஸ்கொயர் டேர்ம் கிட்ட எந்த ஒரு நம்பரும் இருக்கக்கூடாது அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே நான் வந்து உங்கள் இன்ட்ரடக்ஷனை சொல்லும் போது சொல்லலை ஆனால் இதனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கொயர் டேர்ம் கிட்ட எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது கெழுவே இருக்கக்கூடாது கெழு ஒன்றாகத்தான் இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அது வந்து கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும் 1 இல்லையாக்கண்ணா அப்போ அப்படி பார்த்தா இங்கே 4 இருக்குது ஸோ 4ஆல் டோட்டலாக டிவைட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறங்கன்னு நீங்கள் என்ன மெத்தடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேக்கண்ணா இது வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டோம் ஒரு ஈக்குவேஷன் இதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன 3 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடு இன்னொன்று இருக்குது இல்லையா நான் ஃபார்முலா மெத்தட் இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்முலாவிலையும் போட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள் பட் இது ஈஸியாக ஆன்சர் வர்றது இதுவாக எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் எடுத்துக்கிறேன் ஓகேவா பாருங்கன்னு 4ஆல் டிவைட் பண்ணுறேன் ஸோ 4w ஸ்கொயர்டை 4ஆல் டிவைட் பண்ண என்ன கண்ணாயிரும் வெறும் w ஸ்கொயர்ட் ஆயிரும் அடுத்தது 56wவை 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அதே மாதிரி டோட்டலாக 4ஆல் டிவைட் பண்ண 4 எடுத்து ஒரு 4ஆல் டோட்டலாக டிவைட் பண்ணுறோம் அப்படியே வச்சுக்கலாம் ஓகே நான் அப்போ 4 இங்கே வரும்போது 2 கேன்சல் ஆகி w ஸ்கொயர் மட்டும் வரும் இது 56/4 இன்ட்டு w மைனஸ் 93/4 தட் இஸ் ஈக்குவல் டு 0 இதுவும் 0/4னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சைடு 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது ஸோ அது என்ன நம்பரோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிட்டோம் புரிஞ்சுதா கண்ணு ஓகே அப்போ இது 0/4 என்ன கண்ணு தட் இஸ் ஆல்சோ 0 தான் புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்து பாருங்கள் w ஸ்கொயர்டு இது 56 வந்து 4ஆல் டிவைட் ஆகும் ஸோ 14w அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடலாம் இது ரெண்டாவது ஸ்டெப்பு அந்த கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் டேர்முக்கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும் அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போகணும் இல்லையா ஸோ மைனஸ் 93/4 அந்த சைடு கொண்டு போய் ப்ளஸ் 93/4 அப்படின்னு பண்ணியாச்சு ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் அதாவது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை ரெண்டால் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா இங்கே வந்து எக்ஸ் டேர்ம்னா டபிள்யூ டேர்ம் இது w ஸ்கொயர் டேர்மு இது w டேர்ம் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன கண்ணு 14 அந்த 14 ரெண்டால் டிவைட் பண்ணி அது என்ன கண்ணு 7 கிடைக்குது அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஓகே அப்போ 7 ஸ்கொயர்டை ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதுங்களா ஓகே ஆட் பண்ண உடனேயே இது ஒன்றா a + b ஹோல் ஸ்கொயருக்கு மேட்சாக இருக்கும் இல்லைனா a - b ஹோல் ஸ்கொயருக்கு மேட்சாக இருக்குது இது ரெண்டில் ஒன்று தான் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம் இந்த இடத்துல அந்த 2ab பக்கத்தில் என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் 2ab இல்லைன்னா இது a ஸ்கொயர்டு இது b ஸ்கொயர்டு ஸோ இதுதான் 2ab ஸோ அது பக்கத்தில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ஸோ a + b ஹோல் ஸ்கொயர்டு அப்போ w + 7 த ஹோல் ஸ்கொயர்டு புரிஞ்சுதுங்களா ஓகே இந்த பக்கம் பாருங்கன்னு 93/4 அப்படியே இருக்குது இந்த 7 ஸ்கொயர்டை 49 அப்படின்னு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த 4ஐ எல்சிஎம்மாக எடுக்கிறோம் அப்போ 93 + 49 × 4 ஏன்னா இங்கே டினாமினேட்டர் 4 இல்லைல்ல ஸோ அந்த 4 மேலே இன்ட் ஆயிரும் ஓகே அடுத்தது இது 4 இன்ட்டு பண்ணி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 289/4 கிடைக்கும் ஓகேவா அப்போது w + 7 the whole squared equal to 289/4 அப்படின்னு கிடச்சிருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயர்டை எடுக்கலாம் அதுக்காக நம்ம ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்க போகிறோம்
பாருங்கள் ரூட் எடுக்கலாமாக்கண்ணா ஓகே ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர்டு போயிடும் இந்த சைடு ரூட் வந்துடும் அது கூடவே ப்ளஸ் ஆர் மைனஸ் மறக்காமல் போட்டுக்கணும் ஓகேவாக்கண்ணா ஓகே அடுத்து பாருங்கள் டபிள்யூ ப்ளஸ் 7 அப்படியே இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸும் அப்படியே இருக்குது இதை தனித்தனியாக ரூட் எடுக்க போகிறோம் ஸோ மேலே ரூட் எடுத்தால் 17 கீழே ரூட் எடுத்தால் 2 நமக்கு தெரியுமில்லக்கண்ணா ஹோல் ரூட் அப்படின்னா ரெண்டு டேர்ம் வந்து அதாவது ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ரூட் ஏ ரூட் பின்னு தனித்தனியாக எடுத்துக்கலாம் தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ 284 ரூட் எடுத்திங்கன்னா 17 கிடைக்கும் 4 ரூட் எடுத்தால் 2 கிடைக்கும் ஓகேவா அவ்வளோதாங்க ஆன்சரு இதுக்கு மேலே ஈஸி தான் அதாவது இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 17/2 ஒன்று மைனஸ் 17/2 ஒன்று புரிஞ்சுதுங்களா பாருங்கள் 2 எழுதியாச்சு இதுக்கப்புறம் 7 அந்த சைடு கொண்டு போயிருங்க அப்போ W ஈக்குவல் டு 17/2 மைனஸ் 7 ஒன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு மைனஸ் 17/2 மைனஸ் 7 ஒன்று ஓகேவா அடுத்தது இதை எல்சிஎம் எடுத்துக்கலாங்கன்னா 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம் 17 மைனஸ் 14 2 LCM எடுத்துட்டு அப்படின்னா இந்த பக்கம் மேலே 17 இருக்குது அப்படியே வந்துட்டு இங்கே டினாமினேட்டர் இல்லாதனால ஸோ 7 into 2 வரும் அது 14 ஓகேங்களா அப்போ 17 மைனஸ் 14/2 17ல் 14 போயிடுச்சுன்னா 3 வரும் அப்போ 3/2 3/2 எப்படி சொல்லலாம் மீட்டரில் சொல்லலாம் அப்படின்னா 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா W ஈக்குவல் டு 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் பாருங்கன்னு இதுவும் மைனஸில் இருக்குது இந்த 2வை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் ஸோ மைனஸ் 17 இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ரெண்டு நம்பருமே மைனஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது நெகட்டிவ் நம்பர்னு சொல்லி இங்கேயே முடிவு பண்ணிடலாம் ஏன்னா ஒரு அகலம் சொல்லும் போது -2 மீட்டர் அகலம் வித்து வந்து ஒரு மைனஸ் 17 சென்டிமீட்டர் 17 மீட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையாக்கண்ணா ஸோ மைனஸில் வந்து ஒரு பொருளினுடைய அகலத்தையோ நீளத்தையோ நம்மளால் சொல்ல முடியாது இல்லையாக்கண்ணா ஸோ அதனால் நெகட்டிவ் வேல்யூ வர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துலையும் சொல்லலாம் இல்லை நீங்கள் போட்டு பார்க்கறனாலும் பார்க்கலாம் ஓகேங்கண்ணா 2 LCM எடுக்கிறீங்க மைனஸ் 17 இந்த 7 2ஆல் இன்ட்டு பண்ணிக்கிறோம் ஸோ மைனஸ் 14 ரெண்டுமே மைனஸ் நம்பர் ஸோ ஆட் பண்ணிக்கிறீங்க மைனஸ் 31/2 அடுத்தது அதை வந்து 12 மைனஸ் 31 வந்து 12 டிவைட் பண்ணால் மைனஸ் 15/5 அப்படின்னு வருது ஓகே ஓகேண்ணா அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதுங்க உங்கள் மிஸ் வந்து போட சொன்னாலும் போடுங்க ஓகே ஓகேண்ணா போட்டுட்டு கூட இந்த லைன் எழுதிக்கிங்க W cannot be நெகட்டிவ் நடைபாதையின் அகலம் குறையெண்ணாக இருக்க முடியாது therefore width of the pathway equal to 1.5 மீட்டர் அப்போ இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இது ஆன்சராக வர முடியாது ஓகேவா எனவே நடைபாதையின் அகலம் 1.5 மீட்டர் ஆகும் ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாமா கண் தேர்ட் சம் பாருங்கன்னு a bus covers a distance of 90 km at a uniform speed had the speed been 15 km per hour more it would have taken 30 minutes less for the journey find the original speed of the bus என்ன கணக்கு செய்கிறாங்க ஒரு பஸ் வந்து 90 கிலோமீட்டர் போகுது கவர் பண்ணிருச்சு இல்லையா 90 கிலோமீட்டர் போயிடுச்சு அது எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்ல ஆனால் அந்த ஸ்பீடில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே லெவலில் போகுது யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு என்னக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே ஸ்பீடு அது வேகமாக போகுது ஸ்லோவாக போகுதா ஆனால் வந்து ஒரே ஸ்பீடில் போகுது ஓகேவா ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க had the speed been 15 km per hour more it would have taken 30 minutes less for the journey அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த 90 கிலோமீட்டரையே வந்து கவர் பண்ணும்போது அதே பஸ்ஸு அதனுடைய ஸ்பீடில் 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர் அதிகமாக போகுது அப்போ ஸ்பீடு அதிகம் போகுது இல்லையாக்குன்னு 1 ஹவரில் எவ்வளோ கவர் பண்ணிச்சோ ஃபஸ்ட்டு ஜேர்னியில் அடுத்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ கவர் பண்ணிச்சோ அதுக்கும் மேலே 15 கிலோமீட்டர் சேர்த்து கவர் பண்ணுது அப்போ என்ன அர்த்தம் ஸ்பீடு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையாக்குன்னு அப்படி ஸ்பீடாக போகும்போது லாஸ்ட்டாக அந்த 90 கிலோமீட்டருமே கவர் பண்ணதுக்கப்புறம் டைம் பார்த்தா ஃபஸ்ட்டு ஜேர்னியில் வந்த டைம் வந்து ரீச் ஆன டைமோட 30 மினிட்ஸு முன்னாடியே லெஸ் தேன் புரிஞ்சுங்களா லெஸ் 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 4 மணிக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேர்னியில் செகண்ட் ஜேர்னியில் 3:30க்கே 15 மினிட்ஸு முன்னாடியே ரீச் ஆகிடுச்சு ஓகேவா அப்படின்னா என்ன கேட்குறாங்க கண்ணு ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது அதன் வேகம் 15 கிலோமீட்டர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக என்ன கணக்கு சேர்க்குறாங்க ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரே லெவலில் போகுது அப்படி போகும்போது
அது அப்படி போய் ஒரு அந்த 90 கிலோமீட்டரை கடந்துருச்சு. ஓகேவாங்க, சீரான வேகத்தையே மாற்றாமல். ஓகே, அடுத்தது வேகத்தில் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அதிகரிக்குது. 1 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் சேர்த்து கிராஸ் பண்ணியிருக்குது, அடுத்து கவர் பண்ணி போயிட்டுருக்குது. ஓகேங்கண்ணா, அப்படி போகும்போது அந்த பயண நேரம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிடத்துக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், ரஃபாக சொல்லிடுறேன் பாருங்கண்ணே. பொதுவாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்பீட் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையாக்கண்ணா. வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைம் தான் வேரியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டைமை வச்சு தான் அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம டைம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த ஸ்பீடை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ எப்படி சொல்லலாம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு ஆயிருமாக்கண்ணே. அதாவது டைம் இங்கேருந்து டி இங்கே போயிடுச்சு, இங்கேருந்த ஸ்பீடு இங்கே வந்துடுச்சு இல்லையாக்கண்ணே. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஃபஸ்ட் எடுத்துக்கொண்ட நேரம் 90 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு என்ன கண்ணு இந்த டிஸ்டன்ஸு, அதான் 90, ஸ்பீடு எவ்வளோ கண்ணு, அதுதான் எக்ஸ். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 90 கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொண்ட நேரத்துக்கு அது எவ்வளோன்னு தெரியல, நான் T1 எடுத்துக்கிட்டோம். அந்த டைமுக்கு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, எக்ஸ் ஸ்பீடு எவ்வளோன்னு தெரில. ஓகேக்கா, இது ஒன்று ரெடி. அடுத்து இன்னொரு டைம் எடுத்துக்கிட்டு இன்னொரு டைம் அதே மாதிரி அந்த ஜேர்னி நடந்திருக்குது, பயணம் நடந்திருக்குது. அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதே 90 தான். ஆனால் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸு அதிகமாக போயிருக்குது இல்லைக்கா. அதாவது எவ்வளோ ஸ்பீடில் போச்சுனே தெரில. ஆனால் அடுத்த தடவையில் அந்த ஸ்பீட்டை விட ஒரு 15 கிலோமீட்டர் சேர்த்து 1 ஹவருக்கு அதிகரிச்சிருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்பீடோட ஒரு 15 கிலோமீட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு 2 ஜேர்னிக்கான இது ஒரு பயணம், இது ஒரு பயணம், இது ரெண்டுமே கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நான் அதுக்கு டைமிலிருந்து ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் ஆயாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் இதில் இருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், அதை இந்த 30 மினிட்ஸ்க்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏன்னா T1 மைனஸ் T2, T1ங்கிறது 90/xன்னு நம்ம போட்டோம், அதே மாதிரி T2ங்கிறது 90/x + 15 போட்டோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 30 மினிட்ஸ், இதெல்லாம் ஹவர்ஸில் இருக்குது இல்லையா. அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹவராக மாற்றிக்கிறோம். 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது ½ அன் ஹவர் இல்லையா. ஸோ 1/2ன்னு எடுத்துக்கிறோம். இது போட்டோம் அப்படின்னா இதை கால்குலேஷன் முடித்தோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, சொல்யூஷன் தீர்வு. லெட் ஒரிஜினல் ஸ்பீட் இஸ் எக்ஸ் km/h, சீரான வேகம் தமிழில். ஓகே, அடுத்தது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தெரியும். ஸோ டைம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ கண்ணு, 90 கிலோமீட்டர். டைம் என்ன அதுதான் தெரியாது. ஸோ நான் T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ T1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்ட டைம், அப்போ T1 எடுத்துக்கலாம், இன்னொன்று T2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ T1 = 90/x, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்ணு, 90, ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதனால் எக்ஸ். ஓகேவா? அடுத்து ஆஃப்டர் இன்க்ரீஸிங் தி ஸ்பீட் பை 15 கிலோமீட்டர், அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பீடில் ஒரு 15 கிலோமீட்டர் அதிகமாச்சு. தமிழில் சொல்லலாம் வேகம் 15 கிலோமீட்டர் மணிக்கு அதிகரித்தால் அப்போ என்ன கண்ணாவும் அதை T2ன்னு எடுத்துக்கிறோம். அந்த பயணத்தை அதே டிஸ்டன்ஸு அங்கே வேகம் மட்டும் ஸ்பீடு மட்டும் ஒரு 15 அதிகரிச்சிச்சு. ஸோ எக்ஸ் + 15. ஓகேவா? அடுத்தது கிவன் என்ன கண்ணு சொல்லியிருந்தாங்க, T1லேருந்து T2 மைனஸ் பண்ணி பார்த்தா 30 மினிட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா கண்ணு. ஸோ 30 மினிட்ஸை ½ அன் ஹவர் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம், 1/2 ஹவர்ஸ். ஓகேவா? அடுத்தது T1 அப்படிங்கிறது 90/xன்னு நம்ம போட்டோம். அதே மாதிரி T2 அப்படிங்கிறது 90/x + 15 போட்டோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், 1/2க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அடுத்து இதுவுமே கால்குலேஷன் தாங்கன்னு. இது வரைக்கும் சம் புரிஞ்சதில்லை. சரி வாங்க கால்குலேஷன் பண்ணலாம். இதில் பாருங்கள் ரெண்டுலேயுமே 90 இருக்குது. ஸோ 90 நான் டோட்டலாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ உள்ளே என்ன கண்ணு வரும், இங்கே 1/x வரும், மைனஸ் இங்கே 1/x + 15 வரும். இந்த 90 வெளியே போயிடுச்சு, இந்த 90 வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே ரெண்டும் 1 வந்துடுச்சு. ஓகே, ஈக்குவல் டு 1/2. அடுத்தது எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே எல்சிஎம் எடுங்கன்னு, x × x + 15 எடுங்க. ஸோ இங்கே எக்ஸ் மட்டும்தான்
மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 இங்கே போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 15 தான் இருக்குது, தனியாக எக்ஸ் ஒரு டேர்ம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போய் இந்த 1 கூட இன்ட் ஆயிரும். புரிஞ்சுதாக்க? இந்த டேர்ம் போய் இங்கே இன்ட் ஆயிரும், இந்த டேர்ம் போய் இங்கே இன்ட் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ். அடுத்தது இந்த ப்ராக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கண்ணு இங்கே ப்ளஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ். ஸோ ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ 15 மட்டும் கிடைக்கும். 19 × 15 இதை வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 15 15x, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. அடுத்து பாருங்கண்ணே, இந்த நம்பர்லாம் இந்த பக்கமே வச்சுக்கலாம். 19 15 இந்த பக்கமே இருக்கட்டும். இங்கே 2 டிவைட் இருக்குது. ஸோ அது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்பிளில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே இது 2 மல்டிப்பிளில் தான் இருக்குது. அடுத்து 2 டிவைட் இருக்குது. ஸோ அது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்பிள் ஆயிரும். ஸோ 19 × 15 × 2 ஆயிடுச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இங்கே டிவைட் இருக்குது. ஸோ இது இந்த சைடு போயிட்டு மேலே வந்துடுச்சு. ஓகே, இது கீழே இருந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சுக்கன்னு இங்கே போய் மேலே ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இது 3 இன்ட்டு பண்ணிங்கன்னா 2700 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே. அடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த நம்பரையும் அந்த சைடை கொண்டு போயிடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஆயிடுச்சு. ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அது இந்த சைடு போய் மைனஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதாக்கா? இப்போ ஈக்குவேஷன் ரெடி. ஓகே, அப்போ இங்கே 0 இருக்குதாக்கான, இந்த பக்கம் 0 இருக்குதா? ஸோ அந்த பக்கம் 0 போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் மாற்றம் இல்லைக்கான. 0 ஈக்குவல் டு த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஓகேக்கான? அப்போ இப்படி எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்கன்னு, தப்பே கிடையாது. நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், எந்த மெத்தடில் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் போட தெரியணும். நமக்கு எந்த மெத்தட் மிஸ்டேக் இல்லாமல் போட தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நான் வந்து இங்கேயும் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் தான் எடுத்துருக்கிறேன். ஓகே ஓகே, ஏன்னா 2700 அப்படிங்கும்போது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஃபேக்டரைசேஷன்லேயும் போய் கண்டுபிடிச்சி அந்த பெரிய நம்பரில் எத்தனை வந்து காம்பினேஷனில் மல்டிபிள் நம்பர் வருதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வரதும் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களால் முடியும்னா போடுங்க. அதே மாதிரி -b + or -b² - 4ac ஃபார்முலாவிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு 15 ஸ்கொயர்டு 2700 போட்டு கால்குலேஷன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, சரி பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாங்கன்னு, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போய் வச்சாக்கண்ணா ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணக்கூடிய வேலையும் இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் டேர்ம் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர்டு பண்ணலாம். ஓகே, அப்போ எக்ஸ் டேர்ம் எனக்குன்னு 15. அப்போது 15/2 த ஹோல் ஸ்கொயர்டை இந்த சைடு ஆட் பண்ணுங்கள், இந்த சைடுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேர்ம் கூட 15/2 த ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி இந்த டேர்ம் கூட 15/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு, இது வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அதாவது இதுதான் 2ab டேர்ம் இல்லைங்க. இது எக்ஸ் ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர்டு, இதுதான் 2ab டேர்மு. 2ab டேர்ம் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு ஃபார்முலா முடிவு பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர். ஏ என்ன கண்ணு எக்ஸ், பி என்ன கண்ணு 15/2. ஸோ அதனுடைய அதை அப்படியே போட்டுக்குங்க. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் + 15/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் 2700 அப்படியே போட்டுக்கோங்கன்னு. இந்த 15 ஸ்கொயர் 225, 2 ஸ்கொயர்டு 4. அடுத்தது எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 வந்து இது கூட இன்ட் ஆகும். ப்ளஸ் 225, இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வருது. ப்ளஸ் இது அதை டிவைட் பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்கன்னு, இது கிடச்சிது இல்லையாக்கண்ணா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர்டு எடுக்க போகிறோம். அப்போ வந்து ரூட் எடுக்க போகிறோம். ரெண்டு பக்கம் அந்த ஸ்கொயர்டை வந்து எடுத்துடணும், நீக்கிடணும். அப்படிங்கிறதுனால ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்து இந்த பக்கம் ஸ்கொயர்டு போயிடும், இந்த பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து போட்டு ரூட் வந்துடும். ஓகே, இதை ரூட் எடுத்தால் 105. இது ஒன்று தான் கண்ணு இந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒர்க் என்னன்னா இதுதான். இதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கண்ணு, எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஓகேவா? இது உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் மோர் போட்டு காட்டுறேன் பாருங்கன்னு. இது வந்து எப்படி ரூட் எடுக்கலாம், இந்த 11025 இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி ரூட் எடுக்கலாம் அப்படின்னாக்கண்ணே, ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி இருந்து ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்குங்க. பின்னாடி இந்த சைடு இருந்துக்கண்ணே. ஸோ 2 டேர்மு, அடுத்து 2 டேர்மு அப்படி பிரிச்சுக்குங்க. பிரித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். கமாவுக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு. ஒரு சில நம்பர்ஸில் வந்து 2 டேர்ம் வரும், இதில் வந்து 1 தான் வந்துருக்கு. அதாவது டிஜிட்னு வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ 2 டிஜிட்டாக பிரிக்கும் போது இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் வருது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூட் என்னன்னு பாருங்கள். ஒரு 1க்குள்ளே என்னக்குன்னு ரூட் இருக்கும், 1ஓட ரூட் தான் இருக்கும். அதாவது ரூட்னா
ஸ்கொயர்டு அந்த இடத்துல ஒரு 4 இருந்துச்சு, ஒரு 4 இருந்துச்சு அப்படின்னா கண்ணு 2 சூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த நம்பர்னுடைய ஸ்கொயர்டுன்னு பார்க்கணும். அந்த நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கொயர்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 1க்குள்ளே என்ன கண்ணு ஸ்கொயர்டு இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ 1 1 1 into 1 1. ஓகேவா? அடுத்து இந்த 2 டிஜிட்டை அப்படியே இறக்கிடுங்க. ஓகேவா கண்ணு? அடுத்தது இந்த 1 2ஆல் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். 1 into 2 என்ன கண்ணு? 2. ஓகே, இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை இங்கே போட்டு அதை இதை இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். அப்போது அப்படி பார்த்தா இங்கே ஒரு 0 போட்டால் கூட 0 போட முடியாது இல்லையா? இங்கே 0 போடுறோன்னா இங்கே 0 போடுவோம். ஸோ 0 into 20 0 ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 1 தான் போட்டாகணும். 1 போட்டால் 1 into 21 வரும். ஸோ இங்கே 10 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஒரு 0 சேர்த்திட்டு அடுத்த 2 டிஜிட்டையும் இறக்கிடுறோம். அது என்ன கண்ணு? 25. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 10 வந்து சாரி கண்ணு, இந்த இடத்துல 0 போடும்போது நம்ம இங்கேயும் 0 போட்டுடுறோம். ஓகே ஓகேண்ணா? அடுத்தது இங்கே 5. இப்போ பாருங்க கண்ணு, இந்த 20யை வச்சு இந்த 100 டிவைட் பண்ணி பார்க்கணும். 102 இருக்கு இல்லையா? அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து 102 வந்து 20ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் இந்த 2வை விட்டுருங்கன்னு 5 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ 5 இங்கே போடுங்க, அதே மாதிரி 5 இங்கே போடுங்க, 2 இன்ட்டு பண்ணி பாருங்க கண்ணு, இந்த நம்பர் வரும். அப்போது 5 into 205 என்ன கண்ணு? 1025. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணால் 0. ஓகேவா? இந்த டிவைட் பார்த்திங்கன்னா கண்ணு அல்ஜிப்ராவுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். நம்பருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லைனா இந்த ஒரு சமுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இது 105 அப்படின்னு ஞாபகம் வச்சு போட்டாலும் ஓகே. அவ்வளோதான் கண்ணு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 105/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. என்ன கண்ணு? எக்ஸ் ப்ளஸ் 15/2 ஈக்குவல் டு அப்படி போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்து என்ன கண்ணு பண்ணலாம்? அதாவது ப்ளஸ்ஸுக்கு ஒரு டேர்மு மைனஸுக்கு ஒன்று ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 15/2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 105/2. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 15/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 105/2. ஓகேவா? அடுத்து எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் 15/2 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு. ஸோ இங்கே 105/2 இங்கே +லிருந்து இந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 2க்கு 2 எல்சிஎம்மாக எடுக்கிறீங்க. 105 மைனஸ் 15 அது 90 ஆயிரும். அடுத்தது 90/5 45. எக்ஸ் வேல்யூ 45 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. இந்த 15/2 அந்த சைடு போயிட்டு அதுவும் மைனஸ் ஆயிடுது. ஆல்ரெடி இது மைனஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் வருது. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் தான் வரும். இருந்தாலும் நம்ம கன்டினியூ பண்ணலாம். 2 எல்சிஎம்மாக எடுத்துக்கலாங்கன்னு. அப்போது மைனஸ் 105 மைனஸ் 15 அப்போ ஆட் ஆயிரும். மைனஸ் 120 ஆகிடுச்சு. அந்த மைனஸ் 120 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 60 கிடச்சிருச்சு. ஓகே ஓகே. அடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து நெகட்டிவில் வராது. ஸோ இந்த ஆன்சர் எடுத்துக்க முடியாது. இந்த 45 ஆன்சரை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்கன்னு. த ஸ்பீட் ஆஃப் தி பஸ் cannot be நெகட்டிவ் வேல்யூ. த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் இஸ் 45 km/h. தமிழில் பாருங்கள், பேருந்தின் வேகம் குறையெண்ணாக இருக்க முடியாது. எனவே பேருந்தின் வேகம் x = 45 km மணிக்கு 45 km. புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த 4th சம் பாருங்கன்னு. A girl is twice as old as her sister. ஒரு கேர்ளுக்கு அவங்க சிஸ்டரை விட அவங்க சிஸ்டர் ஏஜை விட 2 மடங்கு ட்வைஸாக இருக்குதா இந்த கேர்ளோட ஏஜ். ஓகே ஓகேண்ணா? அவங்க சிஸ்டரோட ஏஜ் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா 2 into 5 அப்போது என்ன கண்ணு? 10. புரிஞ்சுங்களா? இவங்க ஏஜ் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது 5 years ஹென்ஸ்னால் எனக்கு என்ன? 5 years முடிஞ்சு. ஓகேவா? த ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் ஏஜ், அதாவது இயரில் இன் இயர் ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் ஏஜ் வில் பி 375. ஃபைண்ட் தியர் ப்ரெசன்ட் ஏஜ். அதாவது அவங்க 2 பேர்த்து ஏஜ் மல்டிப்ளை பண்ணால் 375 வருது. ஓகே ஓகே. இந்த கேர்ளுடைய ஏஜ் என்னன்னே தெரியாது. ஸோ அதை நம்ம ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதில் எக்ஸுன்னு பாருங்கண்ணே. இந்த கேர்ளுடைய ஏஜை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேர்ளுடைய ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கலாங்கண்ணே. அடுத்து அவங்க சிஸ்டர்னுடைய ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொன்னாங்க? சிஸ்டர் ஏஜ் மாதிரி ட்வைஸ்னாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு கண்டிப்பாக
2xஆக இருக்கும். எக்ஸ் எவ்வளவாக இருந்தாலும் அதை 2ஆல் இன்ட்டு பண்ணால் ஒய் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஏஜ் வந்து அந்த மாதிரி ட்வைஸ் அவங்க சிஸ்டர்னுடைய ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்ட்டு. அடுத்தது த ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் ஏஜ் வில் பி அது 5 இயர்ஸ் ஹென்ஸு. அப்போது ரெண்டு பக்கம் 5 இயர்ஸ் ஆட் ஆயிடுது. எப்படி ஒய் ப்ளஸ் 5 அந்த பக்கம் 2x ப்ளஸ் 5 அப்படின்னு ஆயிடுது. ஓகேவா? அப்படி இல்லை கண்ணு, இது ஓகே, இது இப்படி இல்லை. 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படிங்கும்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனுடைய ஏஜ்லேயும் 5 ஆட் ஆகிருக்கும். அப்போது இந்த கேர்ளுக்கு ஒய் ப்ளஸ் 5 ஆகிருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 ஆகிருக்கும். இதை ரெண்டையும் ப்ராடக்ட்னா எனக்கு என்ன மல்டிப்ளை. ஸோ இந்த கேர்ளுடைய ஏஜையும் சிஸ்டர்னுடைய ஏஜையும் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நம்பர் சொல்லியிருந்தாங்க 375 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இன்னொரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஒய்க்கு வந்து நாம் இந்த 2xையே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 2x தான் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது இல்லையா. ஸோ இந்த 2x கூட வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 375 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் முடித்தோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸுங்கிறது என்னக்கான சிஸ்டர்னுடைய ஏஜ், அதை 2ஆல் இன்ட்டு பண்ணால் அந்த கேர்ளுடைய ஏஜ் கிடச்சிடும். புரிஞ்சுதுங்களா? சம் தமிழில் பாருங்கன்னு, ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதை போல 2 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு பின் 2 வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. இது அதே தாங்கன்னு நான் அப்படியே சொன்னேன்ல, அப்படித்தான். ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அடுத்து அது 2xன்னு எடுத்துக்கிறோம், அவங்க வந்து சகோதரனுடைய ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x. ஏன்னா இவன் இந்த பெண்ணினுடைய ஏஜ் வந்து அந்த சகோதரின் ஏஜை விட 2 மடங்கு. ஓகேவாக்கா? அதே மாதிரி தான். ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கன்னு, 4th சம்க்கான ஆன்சர் சொல்யூஷன் தேர்வு. லெட் த கேர்ள்ஸ் ஏஜ் பி ஒய். ஒரு பெண்ணின் வயது அந்த ஒரு பெண்ணின் வயது ஒய் என்க. ஹர் சிஸ்டர்ஸ் ஏஜ் பி எக்ஸ். அவள் சகோதரின் வயது எக்ஸ் என்க. கிவன் எனக்குன்னு சொல்லியிருந்தாங்க, எ கேர்ள் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் சிஸ்டர். ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x. ஏன்னா இது ஒய்ன்னு எடுத்தோம், இது எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இது 2ஆல் பெருக்குனா கரெக்டாக வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பாருங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருடங்களுக்கு பிறகு கேர்ள்ஸ் ஏஜ் என்னக்கன்னாவும், அதாவது ஒய் ப்ளஸ் 5 அந்த இடத்துல வந்து ஒய்க்கு பதிலாக நான் 2xே போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒய் ஈக்குவல் தான் 2xன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ 2x ப்ளஸ் 5 சிஸ்டர் ஏஜ், அந்த சிஸ்டருக்கு எக்ஸ் தான் ஏஜாக இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 வந்து ஆட் ஆயிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, இதனுடைய பெருக்கல் பலன் அதாவது ப்ராடக்ட் தான் 375ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் 2 இன்ட்டு பண்ணலாமாக்கான 2x into x 2x squared, 2x into 5 10x, 5 into x 5x, 5 into 5 25. That is equal to this. Okay, அடுத்து 2x squared அப்படியே வந்துருச்சு. 10x 5x ஆட் ஆகி 15x ஆயிடுச்சு. இந்த 25 அந்த சைடு போய் மைனஸ் ஆகுது. அது என்னவாகுனா 375 minus 25 350 ஆயிடுச்சு. அடுத்தது அந்த 350 இந்த சைடு கொண்டு வந்துருங்கன்னு. அப்போ 2x squared plus 15x minus 350 equal to 0. இந்த இடத்துல நான் வந்து 3 ஃபார்முலாவில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாங்கன்னு 3 மெத்தடில் நான் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இதையே காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கறனாலும் பாருங்கள். ஓகேவாக்கண்ணே? ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது ஏ அப்படிங்கிறது 2, பிங்கிறது 15, சிங்கிறது மைனஸ் 350. ஓகேவா? அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஈக்குவேஷனில் வேரியபிள் என்ன கண்ணு எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. அப்போ என்ன கண்ணு ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போது மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு மைனஸ் 4ac 4 இன்ட்டு a வந்து 2, that is into c என்னக்கண்ணு மைனஸ் 350. ஓகே, டிவைடட் பை 2a 2 இன்ட்டு a என்னக்கண்ணு 2.
ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த -15 அப்படியே வந்துச்சு, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்துச்சு, ரூட் இருக்குது. 15 ஸ்கொயர்டு 225, இந்த 4 × 2 × 350 இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 2800 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கண்ணாயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஓகேவா. டிவைட் பை 2 × 2 4. அடுத்தது அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கங்கன்னு, இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 3025 வந்துருச்சு. அப்போ -15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3025, இதை ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 55 வருங்கன்னு. ஓகேவா. டிவைட் பை 4. அவ்வளோதாங்க ஆன்சர். ப்ளஸில் ஒரு ஆன்சர், மைனஸில் ஒரு ஆன்சர், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்குங்கன்னு, எக்ஸ் ஈக்குவல் டு -15 ப்ளஸ் 55/4 ஒன்று, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு -15 -55/4 ஒன்று. ஓகேக்கண்ணா. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15 மைனஸில் இருக்குது, 55 ப்ளஸில் இருக்குது. ஸோ 40/4 அப்படின்னு வரும். ஆன்சர் என்ன வரும், 10 கிடைக்கும். இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -70/4. அதை நாம் என்ன சொல்லிடலாங்கன்னா ஏஜ் cannot be நெகட்டிவ்னு சொல்லிடலாம். அந்த ஆன்சர் அப்படியே விட்டுடலாம். அப்போ எக்ஸ் வேல்யூ என்னக்கன்னு 10. அப்போ என்ன எழுதிக்கலாம், அந்த கேர்ள்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 10 20. ஓகேவா. இது எப்படி சொன்னீங்க, ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகே. ஹர் சிஸ்டர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் தான், அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10. புரிஞ்சுதுங்களா. அப்படியே தமிழில் பாருங்கன்னு, எனவே அந்த பெண்ணின் வயது y ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 2 × 10 20. அவள் சகோதரின் வயது எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்து 5th சம் பாருங்கன்னு, a pole has to be erected at a point on the boundary of a circular round of diameter 20 meter in such a way that difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected? என்ன கண்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது கண்ணு, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் மாதிரி இல்லையா. ஓகேவா கண்ணு. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு போல் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இப்படி இருக்குமா கண்ணு. ஓகே. இப்படி ஒரு போல் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு இப்படி போய் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது இந்த டயாமீட்டர் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த டயாமீட்டர்லேருந்து 2 டோர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 டோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த போல்க்கும் இந்த டோருக்கு கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதில் இந்த டிஸ்டன்ஸ் +4 இருக்கும். இங்கே ஒரு 5 இருக்குது அப்படின்னா 5 + 4 9 இருக்கும். புரிஞ்சுங்களா. ஸோ இங்கே இப்போ நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறோம், இங்கே x + 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேக்கா. அவ்வளோதான். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் 2 அளவுகள் எக்ஸும் x + 4 இருக்குது. ஸோ இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டயாமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பாருங்கன்னு, டயாமீட்டர் 20 மீட்டரு. ஸோ இந்த அளவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஓகே. நம்ம ஸோ இந்த மூன்றையும் வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ட்ரையாங்கிள் என்னவாக்கன்னு இருக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஓகே. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், டயாமீட்டர்லேயே 2 டயாமீட்டர் கார்னர்லேருந்து 2 லைன் போயிட்டு சர்க்கிளுடைய அந்த சுற்றுப்பாதையை டச் பண்ணிச்சுன்னா, அந்த வந்து சர்க்குலர் பாத்தை டச் பண்ணிச்சுனாவே கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையாக்கண்ணே. இப்படி போய் இப்படி வந்துருச்சு, ரெண்டுமே டயாமீட்டர்லேருந்து 2 சைட்லேருந்து போச்சு அப்படின்னா எந்த இடத்துல போனாலும் இது வந்து 90 டிகிரி தான் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை 10th ஒரு சம்மில் கிளியராக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிருப்பேன். அப்போது டயாமீட்டர்லேருந்து 2 லைன் போகுது அப்படின்னா இப்படி போனாலும் இது வந்து ரைட் ஆங்கிள் தான், செங்கோணமாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் தள்ளி இப்படி வந்தாலும் இது ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஓகே ஓகேன்னு. அடுத்து இப்படி வந்து இப்படி வந்தாலும் இது ரைட் ஆங்கிள் தான்.
புரிஞ்சுங்களாக்கா? இது செங்கோணமாகத்தான் இருக்கும். எப்படி? இங்கே ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஸ்டார்ட் ஆகணும், இங்கிருந்து தான் இப்படி போகணும், இங்கிருந்து இப்படி வரணும், இங்கிருந்து இப்படி போகணும். அப்படி போனால் இது ரைட் ஆங்கிள். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். புரிஞ்சுதுங்களா? அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு 5வது கணக்கு. 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள P மற்றும் Q எனும் கதவுகளில் இருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு. அதுக்கான டயக்ராம் பாருங்கன்னு ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குங்கன்னு இது PQ, இந்த பாயிண்ட்டு ஆர்னு எடுத்துக்கோங்க. அது போல் கம்பம். ஓகேவாக்கண்ணா? இங்கேருந்து இது எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது x+4. ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 4ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன 4னா என்ன கண்ணு? இது ஒரு 5 இருக்குது அப்படின்னா அது ஒரு 5 + 4 9. இல்லை இது ஒரு 3 இருக்குது அப்படின்னா 3 + 4 7. இல்லைங்க, டிஃப்ரென்ஸ் 4 அப்படிங்கும்போது 4 அதிகமாக இருக்குது. ஒன்றை விட ஒன்று 4 மீட்டர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்க, 4 சென்டிமீட்டரா மீட்டராக்கண்ணே? மீட்டர். ஓகேவாக்கண்ணே? ஓகே, வாங்க சம் ஆரம்பிக்கலாம். ட்ரையாங்கிள் PQR இஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். முக்கோணம் PQR இஸ் எ செங்கோணம். சாரிக்கண்ணே, முக்கோணம் PQR ஒரு செங்கோண முக்கோணம். ஓகேவா? அடுத்து என்னக்கண்ணு? செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டோம்னாவே நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேக்கண்ணா? பித்தாகரஸ் தேற்றம் அது என்ன சொல்லும்? இதுதான் கர்ணம், இதுதான் ஹைபாட்னஸ். ஸோ இதனோட ஸ்கொயர்டு ப்ளஸ் இதனோட ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இதனோட ஸ்கொயர்டு. இது நமக்கு 20ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 ஸ்கொயர்டு. அப்போ x² + x+4 த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர்டு. x² அப்படியே வந்துச்சு. இது a + b ஹோல் ஸ்கொயரில் பண்ணி. So a² plus 2ab 2 into 4 into x 2 into 4 8 8 into x 8x. அடுத்து 4 squared 16, that is equal to 20 squared. 20 squared என்ன 400. ஓகேவா? அடுத்து இங்க ஒரு x squared, இங்க ஒரு x squared, 2x squared 8x. அடுத்தது இந்த 16 அந்த சைடு கொண்டு போங்கன்னு 400ல 16 போயிடுச்சு அப்படின்னா 384 வரும். அந்த 384 ப்ளஸ்ஸில் வரும். ஸோ இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சுக்கன்னா 2x² + 8x - 384 = 0. ஓகேவா? இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ x² + 4x - 192 = 0. டோட்டலாக ஒரு 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சா? ஓகே, இது என்ன மெத்தடில் போடலாங்கன்னு நான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் போட்டிருக்கேன். அப்போது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ இந்த -192 ஆகிடுச்சு, இங்கே போயிட்டு +192 ஆகிடுச்சு. அடுத்தது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னக்கன்னா 4. அப்போது 4/2 அதனோட ஸ்கொயர்டு. அப்போ 4/2 என்னக்கன்னா 2. அப்போது 2 ஸ்கொயர்டு. அப்போ 2 ஸ்கொயர்டை ரெண்டு சைடும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு இது a + b ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா இங்கே 2ab டைம் எப்படி கண்டுருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ x + 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 192 + 2 ஸ்கொயர் எனக்குன்னு 4. ஓகேவா? அடுத்தது ரெண்டு பக்கம் ரூட் எடுக்க போகிறது. ரெண்டு ஆட் பண்ண எனக்குன்னு ஒரு 196 வரும். ஓகேவா? இங்கே ஒரு லைன் எழுதிக்க, இந்த நம்பர் இங்கே எழுதிக்கிங்கன்னு. அடுத்தது இதுக்கு ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் ஸ்கொயர்டு போயிட்டு x + 2 கிடைக்கும். இந்த சைடு 196 இருக்குது. ஸோ ± √196. இது எதனுடைய ஸ்கொயர்டுக்குன்னு 14ஓட ஸ்கொயர்டு. இல்லை, இதெல்லாம் சின்ன நம்பர் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாலும் ஒரு 20 வரைக்கும் கூட நீங்கள் ஒரு 30 வரைக்கும் கூட ஸ்கொயர்டில் என்ன வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. 29 ஸ்கொயர்டு, 28 ஸ்கொயர்டு, அதெல்லாம் ஏதாவது ஷார்ட்கட் இருந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாக்கண்ணா? ஓகே, அப்போ x + 2 ஈக்குவல் டு ± 14. அப்போ ப்ளஸில் ஒரு 14, மைனஸில் ஒரு 14. x + 2 ஈக்குவல் டு 14. அப்போ x ஈக்குவல் டு 14 - 2 12. x + 2 ஈக்குவல் டு -14, x ஈக்குவல் டு -14 - 2 -16. இது இம்பாசிபிள். இல்லையா? மைனஸ் வேல்யூ வராது. அப்போ ப்ளஸ் வேல்யூ தான் ஆன்சர். x ஈக்குவல் டு 12. அண்டு அந்த எக்ஸ் 12 இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சைடு ஓகே. அடுத்து அந்த சைடுக்கானது என்னக்கன்னு x + 4. அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கன்னா டயக்ராமில்
இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இது 12னா இது 12 ப்ளஸ் 4. 12 ப்ளஸ் 4 என்னக்கன்னு 16. புரிஞ்சுதுங்களா? அப்போது PR ஈக்குவல் டு 12, QR ஈக்குவல் டு 16. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா?